தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் சில நாட்களுக்குள்ள 2025 புத்தாண்டு பிறக்க போகுது. அந்த வகையில் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். அன்புள்ள ரிஷபராசி நேயர்களே, 2025 ஆண்டுக்கான முக்கிய நிகழ்வுகள், வாழ்வின் பல துறைகளில் பலன்கள், வெற்றிக்கு உதவும் மந்திரம் ஆகியவற்றை இதில் காணவிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க நேர்மறையான சக்திகளை பெறுவீர்கள். தன்னம்பிக்கை மிக அதிகமாக கூடக்கூடிய ஆண்டாக ரிஷபராசிக்கு 2025 அமையும். ஆனால் சில சமயங்களில் நெருக்கடியான சூழல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எல்லா நேரமுமே வெற்றியை மட்டுமே அடைய முடியாது. சில தருணங்களில் தோல்வியையும் சந்திக்க வேண்டிய நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 அமையும். அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கைங்கிறத ஏற்றம் இறக்கம் கொண்டது. ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அதுதான். பணவரவு மற்றும் தொழில் ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா, பணவரவை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிதி நிலைமை சீராக அமையும். சனி கிரகத்தின் ஆதரவு பெறுவதால் நீண்ட கால முதலீடுகள் சிறந்த பலன்களை தரும். அதாவது ஷேர் மார்க்கெட்டிலோ அல்லது நிலங்களிலோ முதலீடு செய்வது ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலனாக அமையும். காரணம் என்னன்னா, சனி பகவானுடைய ஆதரவு ரிஷபராசிக்கு இந்த வருடம் நேரடியாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, தொழில்துறையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள்னு சொல்கிறது வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும். வெளிநாடு போய் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக தை மாதம் முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டம் உங்களுக்கு புதிய அடையாளங்களை உருவாக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு போய் தொழில் செய்வதற்கான சில சாத்தியக்கூறுகள் உருவாகும். கைவிட்டுறாதீங்க ரிஷபராசி நேயர்களே. சிறப்பான நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை மாதத்தில் நீங்கள் எந்த திட்டத்தையும் ஆரம்பித்தால் அதில் வெற்றியடைய வாய்ப்பு அதிகம். ஜூலை மாதத்தில் சில விஷயங்களெல்லாம் தொடங்கிறது ரொம்ப நல்லது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, தையிலிருந்து ஏப்ரல் வரையிலும் தொழில்துறையில் வளர்ச்சி. அந்த சமயங்களில் சில கான்ட்ராக்டை போடுவீங்க. ஆனால் அதை வெற்றிகரமாக ஜூலை மாதங்களில் நிறைவடைந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு காட்டுவீங்க ரிஷபராசிக்கு. குடும்பத்தை பொறுத்தவரையிலும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சில சின்ன சின்ன முரண்பாடுகள் எப்பொழுதும் அப்படித்தானே. 5 விரலும் ஒரே மாதிரியாவா இருக்குது? ஒன்று ஏற்றத்துடனும் ஒன்று இறக்கத்துடனும் தானே இருக்குது. சில முரண்பாடுகள் இருக்கும். அதை சரி செய்து விடலாம், பிரச்சனை இல்லை. உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையாக இருக்கும், அக்கா தங்கச்சிகளுக்குள்ள பெரும் பிரச்சனையாக இருக்கும். காடு தகராறு, வயல்வெளி தகராறு, வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறுன்னு இருக்கும். எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு 2025. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனம் கும்ப ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. இந்த ரிஷப ராசிக்கு மிகவும் உறவினராகவும் நண்பனாகவும் மாறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா இந்த மிதுனமும் கும்பமும் தான். கல்வித்துறையில் பொறுத்தவரையிலும் உங்களின் மனதை கையாளும் திறன் அதிகரிக்கும். மனசை குழப்பமே இல்லாமல் அழகாக கையாண்டுக்கலாம். இதனால் மாணவர்கள் எளிமையாக தேர்வுகளில் வெற்றி அடையலாம். புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, அதாவது நிறையா டெக்னாலஜிஸை தேடி படிக்க ஆரம்பிப்பாங்க மாணவ செல்வங்கள். கல்விக்காக வெளியூர் பயணம் 2025 ரிஷப ராசிக்காரர்களுக்கு கைகூடும். வெற்றியடையும் அதிக வாய்ப்புள்ளது. கல்வியை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் 2025 ரிஷப ராசிக்காரர்களுக்கு காய்கறி மற்றும் பழங்களை அதிகம் சேர்க்க வேண்டும். மன அழுத்தத்திற்கு ஆட்படாமல் தியானம், யோகாவை முறையாக பயன்படுத்துங்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சின்ன உடல்நிலை கேடுகள் ஏற்படும். அதை டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிக்கிங்க. எதையும் இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் 2025 ரிஷப ராசிக்காரர்களுக்கு உடல்நிலைக்கு சிறிய தளர்வுகள் ஏற்படும். அதை அப்போவே டாக்டர்கிட்ட காட்டி ரெடி ஆகிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பச்சை மற்றும் சாம்பல் நிறம் 2025 அதிர்ஷ்ட நிறமாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் அல்லது முக்கிய நிகழ்வுகளில் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க. அதாவது சட்டையில் சிறிய ஒரு பச்சை கலரோ சாம்பல் நிறமோ இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025 தரும். காரணம், உங்களுடைய ராசியின் நிறமாக பச்சையும் சாம்பல் நிறமும் 2025 அமையும். 2025 ரிஷப ராசிக்கான வெற்றி மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. மீண்டும் ஒரு முறை, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திட்டு வாங்க. மிக வெற்றிகரமாக அமையும் 2025 ரிஷபராசிக்கு. லக்ஷ்மி தேவியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகச்சிறந்த பலனாக ரிஷபராசிக்கு 2025 அமையும். மிக முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் 2025 செய்ய வேண்டியது, செவ்வாய் மற்றும் சனியின் அடிப்படையில் தை முதல் ஆகஸ்ட் வரை தொழிலில் உச்சமடைவீர்கள். கவனமாக செயல்பட்டால் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை பெறுவீர்கள். அது என்ன கவனமாக செயல்பட்டால், அதாவது சில மனக்குழப்பங்களெல்லாம் இல்லாமல் தடுமாறாமல் நேர்கோட்டில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மிக உச்ச நிலையை அடையலாம் ரிஷபராசிக்காரர்கள் 2025. தொழில்துறையில் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு பல சாதனைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். முக்கியமான மாற்றங்கள் ஜனவரி ஏப்ரலில் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுபோல் தொழிலில் உயர்வோ புதிய பொறுப்போ கிடைப்பதற்கான ஆண்டாகவும் 2025 ரிஷபராசிக்கு அமையும். தொழில் முனைவோராக விரும்பியவர்களுக்கு ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்கள் சிறந்த மாதங்களாக இருக்கும். அதாவது இவ்வளவு நாள் ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, யோசிப்பீங்க எப்பாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான ஒரு நல்ல ஆண்டாகவும் மாதமாகவும் 2025 அமையும். அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஒரு தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த மாதம் அதுதான் 2025. பண வாய்ப்பு செவ்வாயின் ஆதரவால் நீண்ட கால முதலீடுகளில் பலன் தரும்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப குறிப்பான விஷயம், பண வரவில் ஒழுங்கை பேண வேண்டும். தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள். டிசம்பர் மாதம், அதாவது 2025 டிசம்பர் மாதத்தில் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். நிச்சயமாக வேறு யாராவது ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கிங்க. 2025 ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி மற்றும் அமைதியான வாழ்க்கைகளை கொண்டு வரும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் முயற்சிகளை நம்பிக்கையுடன் மேற்கொண்டு வாழ்விலும் தொழிலும் குடும்பத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பச்சை நிறத்தின் சக்தி உங்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும். 2025 நல்லதொரு ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நம.